Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So நம்ம எப்பவும் போல இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி இதோட நாளைக்கு அதாவது ஃப்ரைடே பிளான் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி ட்ரேட் பண்ணலாம், கால் சைடு போகலாமா புட் சைடு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம பார்த்த பிளான், நம்ம போட்ட பிளான் நம்ம வீடியோவில் பார்த்தது வந்து இன்றைக்கி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கமெண்ட்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம பழைய மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோனால நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்த கால்ஸ்னால நம்ம டெலிகிராம்னால ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அப்போ தான் புது மெம்பர்ஸ்க்கெலாம் தெரிய வரும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். இப்போது நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் பண்ணால், பட் இருந்தாலும் இதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல வந்து ப்ராஃபிட் பண்ணி இருந்திருக்கலாம் நம்ம. சரி இப்போ வந்துட்டு நிஃப்டியில் உங்களுக்கு மார்னிங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்து இங்கேருந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும், இவ்வளோ பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆகி நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பக்கம் போயிருக்கான். பட் 17,674 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நம்ம நினச்சோம். பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக டச் ஆகாமல் புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி அங்கேயே வந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஜோனை வந்து நம்ம ஃபர்தராக ஃபியூச்சருக்காக வந்து நம்ம சேவ் பண்ணிக்குவோம். 17,650 அப்படிங்கிறத வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு மறுபடியும் அங்கேருந்து ஒரு டவுனு, உங்களுக்கு மறுபடியும் 17,520 அப்படிங்கிற மறுபடியும் உங்களுக்கு ஒரு அப் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இதாக இருந்திருக்கான், உங்களுக்கு வந்துட்டு ட்ரேட் ஆகியிருந்திருக்கான். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே செல் பண்ணியிருந்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வாங்கிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே புட் ஆப்ஷன் இங்கே கால் ஆப்ஷன் கரெக்டாக யார் வந்துட்டு இந்த ரேஞ்சில் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணோம், நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த எக்ஸல் சீட்டை பார்த்துக்குங்க. இது என்னடா எக்ஸல் சீட்டு அப்படின்னு சொல்லி புதுசாக வர மெம்பர்ஸ் கேட்கலாம். இந்த எக்ஸல் சீட் வந்து நீங்கள் நம்மளுடைய போட்டிருக்க யூடியூப்பில் போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லையும் வந்து நான் காமிச்சிருப்பேன். நம்மளுடைய ரிவ்யூ நிஃப்டி 50 அண்டு பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோலையும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரேடிங் ஜெர்னல், அதாவது நம்ம டைரிக்கு பதிலாக இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ப்ரீமியம் குரூப். அதில் வந்துட்டு நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது வந்து 750 ருபீஸ் தான் வந்து நம்ம மந்த்லியே வாங்குகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு கால்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதோட ரிப்போர்ட் தான் வந்து நான் டெய்லி வீடியோஸில் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லேயும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி மட்டும் ஒரு 6 கால் வந்து கொடுத்துருக்குங்க. எப்போவுமே வந்துட்டு நம்ம 3 கால் டு 2 காலோட நிறுத்திடுவோம். இன்றைக்கி 6 கால் கொடுத்துருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் 3 கால் கொடுத்துருந்தோம். 3மே வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 6 கால் கொடுத்துருக்கோம். அந்த 6 கால் வந்துட்டு பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். நம்ம மேக்ஸிமம் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு 9:30 கேண்டில் உங்களுக்கு என்ட்ரி சொல்லிட்டோம். உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸு, உங்களுக்கு ஸ்டாப் லாஸு, உங்களுக்கு டார்கெட்டு அண்ட் டார்கெட் ஹிட் ஆனானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த எக்ஸல் சீட்லேயும் சொல்லிடுவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து வந்துடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஒன்று மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு உங்களுக்கு 1200 வந்து மைனஸ் ஆயிருக்கு. டோட்டலாக வந்துட்டு இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் தான். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நம்ம 0 ட்ரேட் தரது வந்து வழக்கம். இப்போ வந்துட்டு 2 இதுலேயுமே நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே 0 ட்ரேட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது பேங்க் நிஃப்டியில் 40,000 புட் அண்டு நிஃப்டியில் 17,500 புட் ரெண்டுமே வந்து புட் சைடு தான். இன்றைக்கி மேக்ஸிமம் மார்னிங்க்கு அப்புறம் புட் சைடு மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன் புட் சைடு மட்டும்தான். ஸோ இதில் வந்துட்டு வெறும் உங்களுக்கு 1,500 வச்சு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு 60 to 70 ருபீஸில் வாங்கினது வந்துட்டு 140 ருபீஸ் ஆல்மோஸ்ட் போயிருந்தா நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிஃப்டிலையும் 18 ரூபா கொடுத்து 900 வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க நம்ம மெம்பர்ஸு. ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் டே, நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாதீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான முக்கியமான லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 1 மணிக்கு ஐ டோல்டு ஃபோக்கஸ் ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் சைடு சொல்லிட்டிங்கன்னா சொன்னோம்னா நீங்கள் வந்துட்டு கால் சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு நம்மளோட சிஸ்டத்தில் வந்துட்டு ட்ரேட் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பேங்க் நிஃப்டி வச்சு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ட்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெரியும் எந்த ட்ரேட் பண்ணால் இது பண்ணால். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி நம்மளுடைய வெரிஃபைடு P&L வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மந்தில் ஃபஸ்ட் டேவே வந்துட்டு ஒரு 3,000 மார்னிங்கே வந்துட்டு 10 o'clock முன்னாடியே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய எப்பவும் போல் கில் ஸ்விட்ச் மோடு வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். கில் ஸ்விட்ச் மோடு வந்து இன்னும் யாருக்கும் தெரியாமல் இருந்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் வந்துட்டு ஹவு டு அவாய்ட் ஓவர் ட்ரேடிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
இப்போ 3000 வந்து இன்றைக்கி நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நான் டெய்லியுமே ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னா உங்களுக்கு நான் நேற்று எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதில் போட்டிருப்பேன். நேற்று வந்துட்டு 2900 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ முந்தா நேற்று திங்கக்கிழமை எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ 3200 வந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேணுனாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது மாதிரி நான் வந்து கண்டினியூஸாக என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை இதை வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி வாங்க இப்போ வந்து நிஃப்டியோட நாளைக்கு ட்ரேடிங் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போது நாளைக்கு நிஃப்டி வந்துட்டு நீங்கள் எப்போ வந்துட்டு பை சைடு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்டான ரேஞ்சு, தெரியுதுங்களா. ஸோ 17,650 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தானா வந்து நாளைக்கு 17,720 போகிறக்கு சான்சஸ் இருக்குது. கேப்பை கொடுத்து இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தானா உங்களுக்கு கீழே விழுகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், நம்ம 3 பிளான் போடுவோம். என்னென்னா ஒன்று கேப் அப் பிளான், ஸோ கேப் டவுன் பிளான் அண்டு ஃப்ளாட் பிளான். அதாவது மார்னிங் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து மார்னிங் ட்ரேடுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனானா மறுபடியும் வந்துட்டு நீங்கள் 520 அப்படிங்கிறத வந்துட்டு டார்கெட்டாக வச்சு டேரெக்டாக நீங்கள் புட் சைடு போயிருங்க. உங்களுக்கு எப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ வந்துட்டு 17,732 அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதையும் பிரேக் அவுட் கொடுத்தானா 17,800 வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே போனீங்கன்னா 17,880 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுபோல் லாஸ்ட்டாக வந்து இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு 18,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதாக வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது வந்து நீங்கள் ரீடெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் பை சைடு போய்க்கலாம். இப்போது அதே கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டானா நிஃப்டியில் உங்களுக்கு 17,495, அதாவது இன்றைக்கி வந்த இந்த லோ தெரியுதுங்களா 91, இந்த லோவிலேருந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லி மறுபடியும் பாருங்கள். இந்த லோவிலேருந்து சப்போர்ட் எடுக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜோன்லேருந்து தான் சப்போர்ட் எடுப்பான். ஸோ இன்றைக்கி ஃபேக் பிரேக் அவுட் ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு மறுபடியும் ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரிவர்சல் ஆகிருக்கா. ஸோ இங்கிருந்து நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்கள். 17,510 சப்போர்ட் எடுத்து மேலே போனான்னா 17,650. ஸோ நேற்று நம்ம கிளியர் கட்டாக வந்து கொஞ்சம் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். புட் சைடு வந்து போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் கால் சைடு வந்து நாங்கள் இன்றைக்கி எந்த ட்ரேடுமே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்துட்டு எல்லாமே புட் சைடு தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்னமே வந்துட்டு எப்போவுமே மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி சைட்வேஸில் இருந்தாலும் புட் சைடில் வந்துட்டு என்ட்ரி கொடுத்து நாங்கள் ஹைலியெல்லாம் வந்து செல் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணோம். இப்போது இன்னும் இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டானா ஒரு வேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகி 17,520 உங்களுக்கு 17,430 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். 17,003, ஸோ இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இதை மார்க் பண்ணிக்கோங்க. 17,350 வந்துட்டு உங்களுக்கு தேர்டு டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் புட் சைடு போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் அண்ட் கேப் டவுன் பிளான். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற சான்ஸ் இல்லை. இப்போ எப்போவுமே வந்துட்டு நம்மளுடைய மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதே கிடையாது. ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து சஸ்டெயின் ஆகி இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு பாருங்கள். முடிஞ்சளவு இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே நாளைக்கும் ட்ரேட் பண்ணானா இந்த மேலே இருந்து செல்லிங்கும் கீழேருந்து பையிங்கும் பண்ணிக்கோங்க கால் ஆப்ஷன். ஸோ இந்த ரேஞ்சையும் வந்து உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். டெய்லி வந்துட்டு நைட்டோ இல்லை மார்னிங்கோ வந்துட்டு 7 o'clock வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் சார்ட்டில் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக மென்ஷன் பண்ணி வச்சு நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு எந்த ஒரு இண்டிகேட்டரோ ஒரு ஆசிலேட்டரோ யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஆர்டர் ஃப்ளோ அண்டு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் மார்க்கெட் ப்ரொஃபைல் காம்பினேஷனோட தான் ட்ரேட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இதே நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், நான் எப்படி கால்ஸ் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும், பேசிக்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு February 6th ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3,500 தான் வந்துட்டு இப்போதைக்கு ஃபீஸு. 5,000 இல்லை, 30% ஆஃபரு. ஸோ இது நேற்றே வந்து ஆஃபர் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நிறைய மெம்பர்ஸ் கேட்டங்காட்டி 2-3 மெம்பர்ஸ்க்காக இன்னும் 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 50% ஆஃபரு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல.
பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது 1 டைம் ஃபீஸ் தான். உங்களுக்கு புரியிற வரை வந்து நீங்கள் அடுத்தடுத்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் 10 பேட்ச் 20 பேட்ச் எத்தனை பேட்ச் இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நம்ம கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் வந்து முடிஞ்ச அளவு ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளவோ லாஸ் பண்ணுறீங்க, ஒரு 3500 வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் கற்றுக்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான் சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் ஆர்டர் ஃப்ளோ உண்டு அண்டு என்னுடைய சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து நான் சொல்லித் தருவேன். நான் எப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் கால் தரேன் அப்படிங்கிற முதல் கொண்டு உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். ஸோ விருப்பம் இருக்கிறீங்க வந்துட்டு நம்மளுடைய நம்பர் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய நம்பரும் வந்துட்டு டெலிகிராம் குரூப்லேயே இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப் வந்து எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே போடலாம். உங்களுக்கு மண்டே கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த பேட்ச்லேயே ஜாயின் பண்ண பாருங்கள். சரி வாங்க இப்போ பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு ட்ரேடிங் பிளான் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோமோ அது நடந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் புட் சைடு கால் சைடு போக சொல்லியிருந்தோம். பட் நம்மளுக்கு 2 சைடுமே பிரேக் அவுட் கொடுக்காம இந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலும் நம்ம வந்து மார்னிங்கே நல்லா ப்ராஃபிட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய கேப் டவுன் ஆனாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி உங்களுக்கு இங்கேருந்து 2 கேண்டிலே வந்துட்டு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 39,800 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 40,700, அதாவது எவ்வளோ 900 பாயிண்ட்ஸ் மூவெல்லாம் வந்துட்டு ஈஸியாக 5 மினிட் கேண்டில் உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் மூவெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டி கொடுக்குறா. பயங்கரமான வாலட்டிலைட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுருந்தோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரேடே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ரீஎன்ட்ரு ஆக சொல்லி நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ணோம். இப்போது இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு ஒரு ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு இது ட்ரேட் ஆகிருக்கா. ஸோ நிஃப்டிக்கு போட்ட சேம் பிளான் தான் வந்து இதுக்கும் போட போகிறோம். இப்போது என்ன பிளான் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஜோனை வந்துட்டு சப்ளை ஜோனை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து சப்ளை ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. நாளைக்கு உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறானான்னு பாருங்கள். கேப் அப் ஓப்பன் ஆனானா நீங்கள் 40 எப்படி இருந்தாலும் இப்போலாம் கேப் அப் ஓப்பன் ஆகிறானா 400 பாயிண்ட்ஸாச்சும் மினிமமும் ஓப்பன் ஆகிறான். ஸோ 40,000லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்தால் உங்களுக்கு 41,500 வரைக்கும் உங்களுக்கு போகிற சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இடையில ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அது என்ன இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,320 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். அதை விட்டால் வந்து 41,566 அப்படின்னு இருக்கலாம். அதுக்கும் மேலே போனான்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் தான் வந்துட்டு லாஸ்ட் டே வந்துட்டு நம்மளுக்கு பட்ஜெட் டே அன்னைக்கு உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகிருக்கா, கரெக்டாக அதில் டச் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிற பாருங்க. நம்ம போட்ட ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் தெரியுதுங்களா உங்களுக்கு 1 2. ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம், பழைய வீடியோஸ் பாருங்கள். 3 இங்கே 4வது டைம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 5வது டைம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுத்துட்டானா 42,000 உங்களுக்கு செமையான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது 42,800 வரைக்குமே பார்க்கலாம். ஸோ 800 வரைக்கும் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கா. ஸோ இதையும் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ இதை விட ஸ்ட்ராங்காக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாங் டேர்மில் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனு 1 உங்களுக்கு 2 ஆல்ரெடி 3 டைம் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ இதே பிரேக் அவுட் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு இங்கே போகலாம். ஒரே நாளில் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் எல்லாம் வந்து மூவ்மெண்ட் இப்போதைக்கு கொடுக்க மாட்டா. பட் இருந்தாலும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த லைனை வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த லெவல்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணிடுவோம். அடுத்தது உங்களுக்கு கேப் அப் பிளான் பார்த்துட்டோம். கேப் அப்லேயே வந்துட்டு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவோம். உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு கேப் ஃபில் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே ஃபாலோ ஆனால் 40,722 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்திருக்கு இந்த மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இங்கே பாருங்கள் நீங்கள் எத்தனை டைம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போக முடியாமல் ட்ரை பண்ணியிருக்கா. ஸோ நாளைக்கு கேப் அப்பில் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகினா மட்டும்தான் வந்து உடைக்க முடியும். ஸோ ஒரு வேளை சஸ்டெயின் ஆகியிருந்தாலும் உடைக்க முடியாது. 1 2 உங்களுக்கு 3 4 உங்களுக்கு இதோட 5 டைமுக்கு மேலே இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா. ஸோ இப்போ 40,778 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனானா 40,155 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆனானா மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே வரானான்னு பாருங்கள். மேலே வந்தானா உங்களுக்கு
40,722 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். அது வரைக்கும் வந்துட்டு தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபாலோ ஆகலாம். ஸோ உங்களுக்கு கீழே சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜோனை வந்து நம்ம டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம வெறும் லைன்ஸை வச்சு ட்ரேட் பண்ண மாட்டோம். இப்போ 2-3 டேஸாக வந்துட்டு லைன்ஸை வச்சு நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். பட் நம்மளுடைய பழைய லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் தான் இருக்கும் ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட். இப்போ இந்த டிமாண்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து போகிறானான்னு பாருங்கள். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகி இதையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டானா வச்சுக்கோங்களேன், 39,800 வரைக்கும் உங்களுக்கு எங்கேயும் சப்போர்ட்டில் உங்களுக்கு 2 டைம் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மேலே ஒரு விக், அதாவது இது டெய்ல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டெய்லிங் கூட நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லிமிட் பையிங் யாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டெய்ல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கீழே டவுன் சைடு வந்து 39,765 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும், ஸ்மால் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே போயிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 39,597 அப்படிங்கிறத வந்து செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் புட் சைடு போய்க்கலாம். மார்க்கெட் இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கால் சைடு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்போ ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு வருதோ உங்களுக்கு வந்து அப்போதைக்கு பை சைடு போய்க்கலாம். அப் ட்ரெண்ட் எப்போ வரும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ தான் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்தாமே அப் ட்ரெண்ட் வரும். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அப் சைடு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இதுதான் நாளைக்கு நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட பிளான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கங்க. நம்ம அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லாம் சொல்லித்தரோம். நம்ம வெளியே மாதிரி வெறும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் சொல்லித்தரல. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லித்தரோம். அதை பற்றிலாம் நம்ம போன வீடியோவில் பழைய வீடியோஸில் நிறையா சொல்லியிருப்பேன். அதை பற்றி பேசி இந்த வீடியோ இன்னும் லென்த் பண்ண விரும்பல. ஆல்ரெடி வந்து 16 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த 16 மினிட்ஸ் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ வெரி மச். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.